ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு. ஏன்னா லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது இல்லையா? சரி, யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், சரி என்ன வீடியோ போடலாம் அப்படின்னும்போது 2024 எப்படி போச்சு அப்படின்னு கேட்டால் என்கிட்ட ஆன்சர் வந்து 0. ஓகேவா? ஸோ 2023 எப்படி போச்சு அப்படின்னு கேட்டால் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாமே யோசிப்பீங்க, 2024 நல்லா போச்சு, நான் இங்கே போனேன் அங்கே போனேன், இவ்வளோ ஃபங்க்ஷன் நடந்துச்சு, நல்லது கெட்டது எல்லாமே வந்து உங்கள் விஷயத்தில் இருக்கும். ஆனால் என் லைஃப்பில் 2024 0, எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு, எல்லாமே நடந்தாலும் அதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு முக்கியமான விஷயங்களை வரைக்கும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா 2023 ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? 2023 லைஃப் நல்லா போச்சு. போகாத ஊர் கிடையாது. எல்லா ஊரும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அழகாக நானும் என் வேலையும் சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு வந்து கூப்பிட்டாங்க. அப்புறம் சினிமா வாய்ப்புகள் கிடைச்சிது. நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னா என்னோடய வேலை காரணமாக நான் செய்கிறது வேலைக்கு அந்த சினிமா சம்மந்தமாக இது வந்து லீவ் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது சினிமா வாய்ப்பை தவற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து பால் கம்பெனியில் வந்து மீட்டிங்னு ஒன்று சொன்னாங்க. சரி மீட்டிங் போவோமே, மீட்டிங் போயிட்டு முடிச்சுட்டு வருவோம் அப்படின்றதுக்காக சரின்னு நாங்கள் ஒரு 5 பேர் போனோன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் ஒரு 5 பேர் போனோம். எந்த மாதம்? டிசம்பர் மாதம் போனோம். டிசம்பர் 14 போனோம். டிசம்பர் 14 போனோம். மீட்டிங் அட்டன் பண்ணோம். முடிஞ்சிச்சு. மறுபடியும் எனக்கு சென்னையிலேருந்து கால் வருது, பவுன்சராக வேணும், பவுன்சராக வந்து ஹீரோயினுக்கு பவுன்சராக தேவைப்படுது, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த டைமில் எனக்கு லீவ். ஏன்னா நான் மீட்டிங் முடிச்சுட்டு எனக்கு 3 நாள் லீவ் கிடைக்கிது. சரி ஓகே, சும்மா தானே இருக்கோம் போவோம். சரி நானும் ஓகே சொல்லிட்டேன். டிசம்பர் 15 காலையில் நான் அங்கேருந்து கிளம்புறேன். நான் வரணும் அப்படின்னா ட்ரெயினுக்கு தான் வரணும். ஏன்னா பஸ்லனா வாய்ப்பில்லை, டிக்கெட் புக் பண்ணலாம். நான் டிக்கெட் புக் பண்ணல. சரி ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்காக வரலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சிடெண்ட் ஆச்சு. டிசம்பர் 15 ஆக்சிடெண்ட், டிசம்பர் 16 ஆப்ரேஷன், அப்புறம் டிசம்பர் 31 என் பொண்ணுக்கு பிறந்த நாள். டிசம்பர் 30 நான் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், என்னால் வர முடியாது, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்பலை. ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்ச பிறகு நம்புகிறாங்க. 2023 இப்படி போச்சா? அதே 2024 இப்படியே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹாஸ்பிட்டல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி 20 நாள் கழித்து கரெக்டாக நியூ இயர், போன வருஷம் நியூ இயர்க்கு வந்து கால் சிவு பிடிச்சிக்கிச்சு. ஆப்ரேஷன் பண்ணி 2 வாரம் தான் ஆகுது, சிவு பிடிச்சிக்கிச்சு. ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் இங்கே பார்க்க மாட்டோம், உள்ள பிளேட் என்ன வச்சுருக்காங்க எங்களுக்கு தெரியாது, நீங்கள் அங்கேயே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு புக் பண்ணி பஸ்ஸுக்காரன் ஏற்ற மாட்டேன்னு சொல்லி அங்கேயே 2ஆம் தேதி மறுநாள் நியூ இயர் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி மறுநாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம். அங்கேயும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2024 ஜனவரி 2ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லி அங்கேருந்து கேரளாவுக்கு பஸ்ஸை புக் பண்ணுறோம்.
பஸ்ஸு புக் பண்ணிட்டு சரி பஸ்ஸு நாங்கள் கண்டிஷன் சொல்கிறோம், பேஷண்ட் வந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்களால எழுந்திரிச்சி நடக்க முடியாது, ஆம்புலன்ஸ் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. டிரைவரும் ஓகே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு கரெக்டாக 11:30 மணிக்கு பஸ்ஸு. பேஷண்ட்டு என்னை ஸ்ட்ரெச்சர்லேருந்து இறக்குறாங்க, ஆம்புலன்ஸ்லேருந்து இறக்குறாங்க. டிரைவர் பார்த்துட்டு ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டான். இவ்வளோ சீரியஸாக இருக்காங்க, இவங்களுக்கு உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்துனா நாங்கள் பொறுப்பாக்க முடியாது, நாங்கள் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக போராடி ஆம்புலன்ஸ் டிரைவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி ஒரு வழியாக கேரளா போயாச்சு. 3ஆம் தேதி காலையில் அங்கே இருக்கோம். அங்கே போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது சீவ்லாம் ஒன்றும் பிடிக்கல, உங்களை யாரோ பயம் வச்சுருக்காங்க, டாக்டர்ஸ் யாரோ வந்து சரியாக பார்க்கல, மற்றபடி எதுவும் கிடையாது, இது இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகலை, பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டெஸ்ட் எடுத்தாங்க, சீல் கொடுத்த அந்த டெஸ்ட் எடுத்தாங்க, மைக்ரோபயாலஜி டெஸ்ட்டாக. அது 20 நாள் ஆகுமா ரிசல்ட் வர. இந்த 20 நாள் வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டவாங்க இருக்குது, கேரளா எங்கே இருக்குது, சென்னை எங்கே இருக்குது, அப்புறம் எங்களால் இவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேயே ஹாஸ்பிட்டலில் ட்ரஸ்ட் இருக்குது. ட்ரஸ்ட் மூலயமா வந்து பேஷண்ட்டுங்கெல்லாம் தங்கிறதுக்கான இடம் கொடுக்குறாங்க. அப்புறம் அங்கே போய்ட்டு 20 நாள் அங்கே தான் இருந்தோம். கூட என் தங்கச்சி ஃபேமிலி எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டாங்க. இப்படி 2024 அந்த ஜனவரி மாதம் ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. அப்புறம் பிப்ரவரி எதுவும் கிடையாது. மார்ச் பையனுக்கு பிறந்த நாள், எதுவுமே பண்ண முடியல. நான் வந்து அடிபட்டுருக்கேனே, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் சரி சொல்லிவிட்டு ஜூன் 21 வெட்டிங் டே, வாய்ப்பில்லை ராஜா, அதுவும் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டு நடக்க ஆரம்பித்தேன். 3ஆவது மாதம் இது நடுவில் விட்டுட்டேன் பாருங்கள், மார்ச் 3ஆவது மாதம் ஆப்ரேஷன் பண்ணி எழுந்துச்சு நிற்க சொல்கிறாங்க. என்னால் நிற்க முடியல, காலு வலி அந்த அளவுக்கு இருக்குது, கால் ஃபுல்லாக டைட் ஆகி போச்சு, நடக்காமல் இருந்தது. என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, எங்களுக்கும் தெரியாது. எங்கள் வீட்டில் முன்ன பின்ன யாருக்குமே அடிபட்டுருந்தால் அந்த அனுபவம் இருக்கும். ஆப்ரேஷன் பண்ண 4ஆவது வாரமே எழுந்து நடக்கணும் செய்யணுன்றது யாருக்குமே தெரியல. வலிக்குதுன்னு கம்முன்னு அப்படியே விட்டுட்டாங்க. இது என்ன ஆச்சுன்னா கால் ஃபுல்லாக ஜவ்வு கூடி போச்சு, எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் அக்டோபர் மாதம் 2024 அக்டோபர் மாதம் அக்டோபர் 28 ஆப்ரேஷன், மறுபடியும் 2வது சர்ஜரி. அதுக்கப்புறம் நவம்பரில் வந்து நான் மறுபடியும் வீட்டுக்கு வரேன், ஃபேமிலியோடு வந்து ஜாயின் பண்ணுறேன். நவம்பர் 21. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஃபேமிலியோட என் பொண்ணோட பிறந்த நாளை கொண்டாடினேன். டிசம்பர் 31 நியூ இயர் ஃபேமிலியோட கோயிலுக்கு போகணும். ஜனவரி 9 இன்னைக்கு என்னோடய பர்த்டே. இன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் நல்லா பேசிகிட்டு இருக்கேன். 2025 ஸ்டார்டிங்கு. இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு தெரியல. நம்மளை அது வச்சு செய்தா இல்லை அதை நம்ம வச்சு செய்கிறோமான்றது நம்மக்கிட்ட இல்லை, கடவுள்கிட்ட தான் இருக்குது. பார்ப்போம். எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு 2024 எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.